Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத வீடியோ போட்டு உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th கெமிஸ்ட்ரியோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் வந்து 59 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரியா? 70க்கு 59 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 11 மார்க் எதில் விட்டார். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கலாம், சரியா, என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு விஷயமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எடுத்தோடனே உங்களுக்கே தெரியுது. சரியா? பேப்பரை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்படி நம்ம பேப்பர் என்ன பண்ணக்கூடாது, எடுத்தோடனே இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. அதாவது நீங்கள் வந்து அடித்து எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கிறுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட். சரியா? இந்த மாதிரி நம்ம கிறுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் ஆரம்பத்தில் எடுத்தோடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர் மேலே வந்து ஒரு மார்ஜின் போட்டிருக்காரு. அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும். சரியா? எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறது பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்ம பேப்பர் தான் அவங்கள்ட்ட பேச போகுது. சரியா? அதனால் அதாவது கொஸ்டின் நம்பருக்கு ஒரு மார்ஜின் வந்து அங்கேயே இருக்கும், பேப்பர்லேயே உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷனுக்கு ஒரு மார்ஜின் போடுங்க. சரியா? மார்ஜின் போட்டு ஆன்சர் எழுதுங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடித்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்களே இந்த பேப்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியுதுல்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். பேப்பர் திருத்துறவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க. சரியா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் வேர்ட்ஸை ஸ்டார்டிங்கில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே ஒன் வேர்ட்ஸுக்கு எப்படியாவது என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏபி அப்படின்னு சொல்லி 2 சீரீஸ் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டு 2 சீரீஸ் இருக்கும். 2 சீரீஸில் எந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒன் வேர்ட்ஸில் நியூமரிக்கல் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? நம்பர்ஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஏக்கு வேறு நம்பர் இருக்கும், பிக்கு வேறு நம்பர் இருக்கும். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஒன் வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லினா, அதாவது கரெக்டாக எழுதியிருக்காரு. இருந்தாலும் என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து இந்த எக்ஸாம்பிள்னு சொல்லி போட்டு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணலாம், தனியாக காட்டலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இது பார்த்தோன்னே என்ன நினைக்கிறீங்கன்னா 3 லைன் தான் இருக்குது, ஆனால் 2 மார்க் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த 3 லைனில் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றா சேர்த்து எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சரியா? அப்படி கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறத தனியாக எழுதி காட்டலாம், அதை ஹைலைட் பண்ணி காட்டலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதை வந்து பேப்பர் திருத்துறவங்களுக்கு வந்து அதாவது தவறாக எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் திருத்துறவங்க எப்படி இருந்தாலும் ரீட் பண்ணி தான் திருத்துவாங்க. ஆனால் ஒரு 4 கொஸ்டின் வந்து நல்லா நீட்டாக கிளியராக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து லைட்டாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தா ரீட் பண்ணுவாங்க. இதுக்கு தான் வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். சரியா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எழுதிருந்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் அவங்க ரீட் பண்ணி தான் என்ன பண்ணணும், மார்க் போடணும். சரியா? அதனால் நல்லா நீட் அண்ட் கிளியராக நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீட்டாக அதாவது செக் பண்ணிவிட்டு ஓகே நல்லா தான்ப்பா எழுதியிருக்கா, போடலாம்ப்பா, மார்க் போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மார்க் போட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, இதை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது, அடுத்த பேஜில் எழுதி முடிக்கக்கூடாது. சரியா? அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த 17th கொஸ்டின் ஒன்று இங்கே ஆரம்பிச்சிருக்கவே கூடாது. அப்படி ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணணும், அங்கனக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் பண்ண இன்னொரு தப்பு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எங்கேயுமே சப்ஹெட்டிங்கே கொடுக்கல. 2 மார்க் தான், 2 மார்க்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுதியிருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதியிருந்தால் நல்லாயிருக்கும். சரியா? அவர் அதை பண்ணவே இல்லை, அப்படியே எழுதியிருக்கார். சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய அடித்தல் இருக்குது. சரியா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா அடித்து எழுதாதீங்க. சரியா? ஏன்னா அடித்து எழுதணும் அப்படின்னாவே அது வந்து ஒரு மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷனை அதுதான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து காயப்படுத்தும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3. சரியா? 3 மார்க் கொஸ்டின்ஸுக்கு வந்து எப்படி மார்க் வந்து பிரித்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து பேப்பர் திருத்துறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள்.
இதெல்லாம் 30th கொஸ்டின் வந்து பார்த்தீங்களா சும்மா அதாவது உங்களுக்கே தெரியும் 30th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து நேமிங் ரியாக்ஷன் கேட்க போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஐயூபாக் நேம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சம் கேட்பாங்க. இவன் நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா 3 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரியா, அது மட்டும் இல்லாமல் 27th கொஸ்டின் பாருங்கள். 27th கொஸ்டின் பாருங்கள், 2 மார்க் கொண்டு போய் எங்கே என்ன பண்ணியிருக்காரு, அதாவது இங்கே எழுதி வச்சுருக்காரு. இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. சரியா, அதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 3 மார்க் எழுதினா 3 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது வரணும். இல்லை 2 மார்க் 3 மார்க் இந்த மாதிரி ஊடால் எழுதி என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு தவறை என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எரிச்சலாக இருக்கும். அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதி என்ன பண்ணிருக்காங்க சூப்பர் அடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பரில் என்ன பண்ணுவாங்க, ஆன்சருக்கு அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி எழுதுவாங்க. அப்படி முன்னாடி எழுதும் போது ஈஸியாக என்ன பண்ணலாம் சூப்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரியா, அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்காருன்னு சொல்லி பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இப்படி எழுதணும்னு அவசியமே இல்லை. சரியா, அது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதலாம். சரியா, ஆனால் திருத்துறவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பாங்க போல். ஏன்னா இவர் எழுதியிருக்கிறது நல்லா தெளிவாக ரீட் பண்ணி என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருத்தி மார்க் போட்டிருக்காங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா திருத்துறவங்க எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட் ஃபேவராக தான் இருப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கு கூட கொடுக்க வேண்டிய மார்க்கில் ஒரு மார்க் கூட குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லா டீச்சருமே இருப்பாங்க. சரியா, எல்லா ஸ்டாஃபுமே அந்த எண்ணத்தில் இருப்பாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட் தான். சரியா, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி தப்பு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்க ஃபுல்லாகவே என்னன்னு சொல்லி பார்த்தா ராங் கொஸ்டின் எழுதி வச்சுருக்கார். சரியா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 38ல் பி கொஸ்டின். 38ல் பி கொஸ்டின் பாருங்கள், சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்கே என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர். சரியா, இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா தான் எழுதியிருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் நல்ல மார்க் வந்துடும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் நல்ல மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. சரியா, அதாவது நீங்கள் கொடுக்குற வேண்டிய விஷயத்தை தெளிவாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. அங்கே ஹேண்ட் ரைட்டிங்லாம் மார்க்கே கிடையாது. நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க். சரியா, அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, அப்படி தெரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரிப்பீட்னு சொல்லி அவங்களும் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் பண்ணும் போது அவங்களுக்கு பேப்பர் திருத்தவங்களுக்கு என்னென்னா ஒரு எரிச்சல் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 1/2 மார்க்கை சேர்த்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்க இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1/2 மார்க் போகிற அந்த கையும் என்னன்னு சொல்லி தான் போட மாட்டாங்க. சரியா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதே மாதிரி காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.